அண்மைச் செய்தி. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கொடுக்க வேண்டும் என தவேக பிரமுகர் அஜிதா ஆக்னல் சென்னை பனையூரில் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தூத்துக்குடியில் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று காலையிலிருந்து சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அஜித் ஆக்னல் தற்பொழுது கட்சியின் நுழைவாயில் முன்பு கட்சியின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய நுழைவாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். அவர் முன்பு நுழைவாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பின்புறம் வழியாக புறப்பட்டு சென்று விட்டார். ஆனந்தை சந்திக்க வேண்டும், விஜயை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தற்பொழுது அவர்கள் முன்புற நுழைவாயில் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஆனந்த் காலையிலிருந்து அவர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். விஜயையும் சந்திக்க விடாமல் தடுத்ததாக இவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைத்தார்கள். விஜய் வாகனம் வரும்போது கூட அவரது காரை வடிமளித்து சந்திக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அதுவும் நடக்காத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் சந்தித்து விட்டுதான் செல்வோம் என்று நுழைவாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக கட்சியின் நுழைவாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அலுவலகத்திலிருந்து பின்புற வாசல் வழியாக தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். இருந்த போதிலும் இவர்கள் அந்த நுழைவாயில் முன்பு தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது மேற்கொண்ட கட்சி பணிகளுக்கான ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்களை நுழைவாயில் முன்பு வீசி தங்களுக்கும் அஜிதாவிற்கும் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்ததிலிருந்து தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அடையாள அட்டையை தற்போது பதவி வழங்கியுள்ளவர்களிடம் ஒருவரிடமும் இருக்காது. என்றால் நாங்கள் தான் நீண்ட காலம் உழைத்திருக்கிறோம், உழைத்தவர்களுக்கு பதவி வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் பொதுச் செயலாளரையும் கட்சியின் தலைவர் விஜயும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனந்த் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்பொழுது பின்புற வாசல் வழியாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.